நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அம்மா வந்து நம்மளுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. போயிட்டு என்னென்ன கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. என் சொந்த ஊர் எங்கன்னு பாத்தீங்கன்னா, ராமநாதபுரம் பக்கத்துல நம்புதால. அதான் என்னுடைய அப்பாவுடைய குலதெய்வம் கோயில் 18ஆம் படி கருப்பன். அங்கதான் போயிட்டு வந்திருக்கிறாங்க. அங்க போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அடுத்து பக்கத்துல மாமா ஊருக்கு போயிட்டு மாமா ஊர்ல இருந்து என்னென்ன கொடுத்தாங்கன்னு காட்டுறேன் உங்களுக்கு. மாமாவோட ஊரு என்னன்னு நான் சொல்றேன். சின்ன ரெட்டை ஊரணி தாய் மாமாவோட ஊரு. அங்க போயிட்டு அங்க என்னென்ன கொடுத்து விட்டுருக்குறாங்கிறதே நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா இது வந்து அரிசி, நம்ம ஊர் சைடு விளைய வைக்கிற அரிசி. இந்த அரிசி தான் கொடுத்து விட்டுருக்குறாங்க. இருங்க, அந்த அரிசியை நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, இந்த அரிசி தான் நம்ம ஊர் சைடு விளைய வைக்கிறது. நல்லா டேஸ்டா இருக்கும், பச்சரிசி. அப்ப வந்து இது நம்ம ஊர்ல ஸ்பெஷல். பாருங்க, மஞ்சள். இதெல்லாம் அம்மா நம்மளுக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க ஊர்ல இருந்து. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாங்காய் வந்து நம்ம மாமா வீட்டுல, தாய் மாமா வீட்டுல மாமரம் இருக்குது. இந்த மாமரத்துல இந்த காய், இந்த சீசன் இல்லை, ஆனா 2 காய் தான் இருந்திருக்குது. 2 காயும் கொடுத்து விட்டாங்க நம்மளுக்காக. அப்புறம் பாத்தீங்கன்னா அக்காவோடைய, நம்ம பெரியம்மா பொண்ணு இருக்கிறாங்க பக்கத்துலயே, அவங்களோட மரத்துல இந்த காயெல்லாம் நம்மளுக்காக கொடுத்து விட்டுக்கிறாங்க. இதெல்லாம் இது வந்து நம்ம அத்தை வீட்டுல இருந்து கொடுத்து விட்டது. இது இன்னொரு அத்தை, அவங்க வீட்டுல இருந்து கொடுத்து விட்டுருக்குறாங்க இந்த மாங்காயெல்லாம். இது நம்மளுக்காக கொடுத்து விட்டதுதான். இதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல நம்ம கோயில்ல, அப்பாவுடைய குலதெய்வம் கோயில்ல மேக்சிமம் இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல சாப்பிட்டது. இதெல்லாம் பார்த்தாலே ஆசையா இருக்கும் நம்மளுக்கு. பூந்தி, அல்வா, இந்த மாதிரி. இது உண்மையிலேயே இப்ப பஸ்ல கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பூந்தி ஆயிடுச்சு. பாருங்க, எல்லாமே உடஞ்சு போச்சு. அடுத்து நம்ம அம்மா நம்மளுக்காக என்ன வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு பாக்கலாம். தேங்காய் பண்ணு, சாதா பண்ணு, கிரீன் பண்ணு, அதுவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. 2 பிஸ்கெட்டு. பாப்பாங்களுக்காக பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க குலதெய்வம் கோயில்ல. இந்த பொம்மை பாப்பாங்களுக்காக வாங்கிட்டு வந்தது, அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. நம்மளாலதான் போக முடியல. அதாவது எங்க வீட்டுக்காரோட அப்பா இறந்து இன்னும் 1 வருஷம் ஆகல. அதனால 18ஆம் படி கருப்பன் இல்லைங்களா, அதனால அந்த எல்லைக்குள்ளே போக கூடாது. அதனால நாங்க போகல. கண்டிப்பா அடுத்த வருஷம் போகும்போது அங்க உள்ள வீடியோவை நான் எடுத்து போடுவேன். இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க கமெண்ட்ல. யார் யார் தாய் மாமா வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி சந்தோஷமெல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க.